அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி இப்படி லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28 ஆகிய வசனங்கள். இயேசு மக்களிடம், இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என யோவானை பற்றித்தான் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து எவ்வளவு பெரிய பாராட்டை சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிற பணியை செய்ய வந்தவர் தான். அவர் மெசியா அல்ல. அவர் எந்த அளவுக்கு தன் பணியை நிறைவு செய்திருப்பார் என்றால், ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பார் என்றால், அவரை குறித்து இவ்வளவு பெரிய சாட்சியை சொல்லுகிறார். மனிதராய் பிறந்தவர்களுள் இவருக்கு மேலே பெரியவர் ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்லுகின்றார். அப்படி என்ன பணி அவர் செய்தார்? என்ன ஆயத்த பணி அவர் செய்து முடித்தார்? அவர் மக்களை மனம் திரும்பும் செப்படி நற்செய்தி அறிவித்தார். விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்புங்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். இதுதான் அவருடைய முதல் பிரசங்கம். ஆனால் இந்த முதல் பிரசங்கம் தான் இயேசுனுடைய முதல் பிரசங்கம் கூட. அதே வார்த்தைகள் தான் அப்போஸ்தலர்கள் இயேசுடைய விண்ணேற்புக்கு பிறகு பேதுரு பேசும்போதும் இதைத்தான் முதலாக சொல்லுகின்றார். விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்புகிற என்ற செய்தியைத்தான் சொன்னார். இப்படி நற்செய்தி அறிவிப்புக்கே தொடக்கமாக ஒரு பணியை இவர் செய்து முடித்தார். மக்கள் மனம் திரும்புவதை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது, திருமுழுக்கு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துகிறார். அதுவரையிலும் யோவானுக்கு முன்பதாக யாரும் திருமுழுக்கு கொடுத்ததாக வரலாறு இல்லை. இவர்தான் முதலாக கொடுக்கின்றார். இது புது வாழ்வுக்கான ஆயத்தம், மனம் திரும்புதலின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. அதைத்தான் இயேசுவும் தன்னுடைய பணி வாழ்விலே அவரும் செய்தார், சீடர்களும் கற்றுக் கொடுத்து செய்ய சொன்னார். அதை நாமும் செய்யும்படி வலியுறுத்தியிருக்கின்றார். மூன்றாவதாக மெசியாவை பற்றி சாட்சி சொன்னார். நான் மெசியா. மக்கள் கேட்குறாங்க, இதெல்லாம் பேசுகிறீங்களே, அப்போ நீங்கள் மெசியாவான்னு கேட்குறாங்க. அவர் சொல்ல, நான் மெசியா அல்ல, ஆனால் மெசியாவினுடைய பணிக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கு வந்தவன் நான் தான் என்று மெசியாவை நான் சொல்லிட்டு இயேசு வரும்போது இவர் தான் மெசியா என்று இயேசுவை அடையாளம் காட்டுகிறார் மக்களுக்கு. இவர் தான் மெசியா, நீங்கள் நான் இல்லை மெசியா, இவர் தான் மெசியா என்று அடையாளம் காட்டுகிறார். நான்காவதாக என்ன செய்தார்னா, அவர் மனிதருடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தினார். அவரை பார்ப்பது யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? மத தலைவர்கள் வந்தாங்க, யூத தலைவர்கள் வந்தாங்க, சாதாரண மக்கள் வந்தாங்க, அரச அலுவலர்கள் வந்தாங்க, படை வீரர் வந்தாங்க, ஆயக்காரர்கள் வந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்களும் வந்து அவரிடத்தில் நற்செய்தியை பெற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று மனம் மாறினார்கள். கடைசியாக ஒரு காரியம் செய்தார். இயேசுனுடைய பணி வாழ்வை இவர் தொடங்கி வைத்தார். எப்படி? இயேசுவுக்கே திருமுழுக்கு கொடுத்து, இயேசு வேணான்ற, யோவான் வேணான்றாரு, நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குதுன்றாரு. இல்லை, காலம் எப்படி நிறைவேற வேண்டுமோ அதெல்லாம் நிறைவேறட்டும், நீ எனக்கு கொடுன்னு சொல்லி இயேசு அவர்களிடத்திலே திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றார். திருமுழுக்கு பெற்ற உடனே பிதா அவருக்கு சாட்சி சொல்கின்றார். யாருக்கு? இயேசுவுக்கு. இவரே நண்பார்ந்த மகன், இவரில் நான் குறிப்பாக இருக்கிறேன், இவர் செவிசாயங்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி இயேசுடைய பணி வாழ்வை அங்கீகரிக்கிறார் பிதா. அதை தொடங்கி வைத்தவர் இந்த திருமுழுக்கு யோவான். இப்படி தன்னிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட பணியை நிறைவு செய்தவரையில் இவர்தான் முதன்மையானவராக பார்க்கப்படுகின்றார். முழு கடவுளுக்கு திருப்தியாக செஞ்சு பிடிச்சிட்டார். அதனால் இயேசு இவ்வளோ பெரிய பாராட்டை சொன்னார். எனக்கு அருமையாலே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கின்றார். அவருக்கான ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு ஆகணும். அது என்னவென்று அவர்களை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை செய்கிறவர்களாக, அதை முழுமையாக செய்கிறவர்களாக, கடவுளிடத்திலிருந்து பாராட்டுப்படுகிற அளவுக்கு செய்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே திருமுழுக்கு யோவானை கொடுத்து கற்றுக் கொடுத்து
அவரிடமிருந்து பல பாடங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கான பணிகளை, ஆண்டவர் எங்களை குறித்து வைத்திருக்கிற பணிகளை நாங்கள் நிறைவாக ஆண்டவர் பாராட்டுற அளவுக்கு செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.